மகனே, மகளே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ இரவில் கண்ணீர் வடித்துப் பேசின அந்த வார்த்தைகளும், மனதுக்குள் சொல்லாமல் சுமந்து கொண்டிருந்த அந்த வேதனைகளும், உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த மௌன கூக்குரலும் எல்லாம் எனக்குத் தெரியும். நீ நினைத்தாய், என் ஜெபம் கேட்கப்படுகிறதா? நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனா? என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும்? ஆனால் இப்போது கேள், நான் உன்னை ஒரு நாளும் விட்டுவிடவில்லை. நீ அமைதியாக இருந்த நாட்களிலும், நீ சோர்ந்து போன தருணங்களிலும், நீ நம்பிக்கையை இழந்த நேரங்களிலும் கூட நான் உன் அருகிலேயே இருந்தேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது வெறும் வார்த்தை அல்ல, அது உன் வாழ்க்கையில் தொடங்கும் புதிய திருப்பத்தின் அறிகுறி. நீ இழந்ததை நினைத்து அழுதாய். நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு சென்றபோது உடைந்தாய். உன் முயற்சிகள் தோல்வியாக மாறியபோது துவண்டு போனாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ இழந்ததை விட பெரியதை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட சிறந்ததை நான் உனக்காக தயார் செய்திருக்கிறேன். நீ காத்திருந்த காலம் வீணாகவில்லை. அது உன்னை உருவாக்கியது. அது உன்னை வலிமையாக்கியது. அது உன்னை நான் ஆசிர்வதிக்க தயாரான பாதையில் நடத்தியது. இப்போது உன் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் திறக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. நீ பார்க்கப் போகிறாய். மூடிய கதவுகள் திறக்கப்படும். தடைப்பட்ட பாதைகள் சரியாகும். நீண்ட நாட்களாக நின்றிருந்த விஷயங்கள் நகரத் தொடங்கும். நீ நினைக்காத வழிகளில் உதவி வரும். நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் உருவாகும். நீ நம்பாத அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். ஏனெனில் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் உன் கண்ணீரை எண்ணினேன். நான் உன் துயரத்தை பார்த்தேன். நான் உன் பொறுமையை கவனித்தேன். அதற்கான பலன் இப்போது வருகிறது. மகனே, மகளே, இனி பயப்படாதே. நீ ஒற்றை அல்ல. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் குடும்பத்திலும் நான் செயல்படுவேன். உன் வேலை வாழ்க்கைத் துறையிலும் நான் கதவுகளை திறப்பேன். உன் உடல் நலத்திலும் நான் சுகத்தை கொண்டு வருவேன். உன் மனதிலும் நான் சமாதானத்தை நிரப்புவேன். நீ நீண்ட நாட்களாக சுமந்து கொண்ட பாரம் இப்போது நீங்கும். நீ சந்தித்த அவமானம் மாட்சியாக மாறும். நீ எதிர்கொண்ட தோல்வி சாட்சியாக மாறும். நீ அழுத இடம், அதே இடத்தில் நீ சிரிப்பாய். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ கீழே தள்ளப்பட்ட இடத்திலிருந்தே உன்னை எழுப்பப் போகிறேன். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாகும். அவர்கள் கேட்பார்கள், இது எப்படி நடந்தது? நீ சொல்லுவாய், என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், என்னை நம்புகிறாயா? சூழ்நிலை மாறவில்லை என்றாலும், உன் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும், நீ என் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுவாயா? நம்பிக்கை வைத்திரு. ஏனெனில் நான் வேலை செய்கிறேன். நீ காணாத இடங்களிலும் நான் வழி செய்கிறேன். நீ நினைக்காத பாதைகளிலும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். நீ தயாராக இல்லை என்றாலும், இதோ உனக்கான ஆசிர்வாதம். உன் வீட்டில் சமாதானம் நிலைக்கட்டும். உன் இதயத்தில் அமைதி பெருகட்டும். உன் முயற்சிகளில் வெற்றி மலரட்டும். உன் கண்களில் கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இருக்கட்டும். நீ எங்கு சென்றாலும் என் கிருபை உன்னை சூழ்ந்திருக்கட்டும். இனி உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அது சாட்சியாக மாறும். மகனே, மகளே, நினைவில் கொள், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதோ உனக்கான ஆசிர்வாதம் வந்துவிட்டது. ஆமேன். மகனே, மகளே, இன்னும் கேள். என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உனக்காக பேசுகிறேன். நீ பலமுறை உடைந்தாய். மனிதர்கள் புரியாத வேதனைகளை அனுபவித்தாய். உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் நான் கவனித்தேன். நீ அமைதியாக இருந்ததற்காக உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் நீ மிக வலிமையானவன். ஏனெனில் நீ விழுந்தும் எழுந்தாய். நீ உடைந்தும் முன்னேறினாய். நீ கைவிடாமல் இருந்தாய். அதற்காகவே இப்போது நான் உன்னை உயர்த்துகிறேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை அழிக்க அல்ல, உன்னை வடிவமைக்கத்தான். நீ கேட்டாய், ஏன் நான் மட்டும்? இப்போது நான் சொல்கிறேன், நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆம், நீ சாதாரணமானவன் அல்ல. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ இழந்த காலம், நீ தோற்ற காலம் அல்ல, அது தயாரான காலம்.
இப்போது உன் உயர்வு ஆரம்பமாகிறது. நீ பார்க்கப் போகிறாய். நீண்ட நாட்களாக மூடியிருந்த வாய்ப்புகள் திடீரென திறக்கப்படும். உன்னை மறந்தவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை அவமதித்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு மௌனமாகி விடுவார்கள். நீ தோற்ற இடத்திலேயே நீ வெற்றி காண்பாய். மகனே, மகளே, உன் இதயத்தில் இன்னும் ஒரு பயம் இருக்கிறது. இது உண்மையிலேயே நடக்குமா என்று. நான் சொல்கிறேன், ஆம், நடக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். நம்பிக்கை இழக்காதே. நீ சோர்ந்து போனால் கூட நம்பிக்கை விடாதே. நீ தனியாக இருப்பதாக உணர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இனி நீ அழுத கண்ணீர் வீணாகாது. அந்த கண்ணீர் உன் ஆசீர்வாதத்தின் விதை. அந்த வேதனை உன் சாட்சியத்தின் அடித்தளம். நீ இப்போது புரியவில்லை. ஆனால் சில நாட்களில், சில மாதங்களில் நீ திரும்பிப் பார்த்து சொல்வாய், அந்த வேதனை இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது. மகனே, மகளே, நான் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கிறேன். அது யாராலும் மூட முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அது யாராலும் தடுக்க முடியாது. நான் உன்னை உயர்த்துகிறேன். அது யாராலும் நிறுத்த முடியாது. இனி உன் வாழ்க்கையில் தாமதம் நிறைவேற்றமாக மாறும். வலி வலிமையாக மாறும். கண்ணீர் சந்தோஷமாக மாறும். இழப்பு இரட்டிப்பு ஆசீர்வாதமாக மாறும். நீ நம்புகிறாயா? நம்பிக்கை வைத்தால் நீ காண்பாய். நம்பிக்கை வைத்தால் நீ அனுபவிப்பாய். நம்பிக்கை வைத்தால் நீ சாட்சியாக மாறுவாய். இதோ நான் உனக்காக விடுக்கும் வார்த்தை. இன்று முதல் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். நீ காத்திருந்த பதில் உன் கதவைத் தட்டும். மகனே, மகளே, நினைவில் கொள். நான் தாமதிக்கலாம், ஆனால் நான் தவறமாட்டேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் ஆசீர்வாதம் வழியில் வருகிறது. அதைப் பெறத் தயாராக இரு. ஆமேன். மகனே, மகளே, இன்னும் கேள். உன் ஆவியைத் தொடும் வார்த்தைகளை நான் உனக்காக விடுகிறேன். நீ அமைதியாக இருக்கிறாய். ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடக்கிறது. நீ வெளியில் சிரிக்கிறாய். ஆனால் உள்ளே பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எப்போது என் நேரம் வரும்? என் வாழ்க்கை எப்போது மாறும்? நான் இவ்வளவு காத்திருக்க வேண்டியது ஏன்? நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு காத்திருப்புக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. நீ நினைப்பது போல நான் அமைதியாக இல்லை. நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்காத இடங்களில். நான் மனிதர்களின் இதயங்களை தயார் செய்கிறேன். நான் சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்கான சரியான நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் தனிமை தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. நீ சந்தித்த மறுப்புகள் முடிவு அல்ல, அது திசை மாற்றம். நீ எதிர்கொண்ட தோல்விகள் அவமானம் அல்ல, அது உயர்வுக்கான அடித்தளம். மகனே, மகளே, நீ விட்டுவிட நினைத்த அந்த தருணத்தில் கூட நான் உன்னை பிடித்துக் கொண்டேன். நீ முடியாது என்று நினைத்த அந்த நேரத்தில் நான் உனக்குள் ஒரு புதிய வலிமையை வைத்தேன். நீ முடிந்துவிட்டேன் என்று எண்ணிய இடத்தில் நான் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்கினேன். இப்போது கேள். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரப்போகிறது. அது மெதுவாக ஆரம்பிக்கும், ஆனால் மிகப்பெரிய மாற்றமாக முடியும். நீ சந்திக்கும் சில மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வருவார்கள். நீ பெறப்போகும் சில வாய்ப்புகள் சாதாரண வேலை அல்ல, அது உன் வாழ்க்கையை மாற்றும் கதவு. நீ அனுபவிக்கப் போகும் சில நிகழ்வுகள் சாதாரண சம்பவம் அல்ல, அது என் கையால் எழுதப்பட்ட திட்டம். மகனே, மகளே, இனி நீ உன்னை குறைத்து நினைக்காதே. நீ தகுதியற்றவன் அல்ல, நீ தாமதமாக வந்தவன் மட்டும். ஆனால் நினைவில் கொள், தாமதமாக வரும் ஆசீர்வாதம் நீண்ட காலம் நிலைக்கும்.
நீ இப்போது இருக்கும் இடம் உன் இறுதி இலக்கு அல்ல. அது ஒரு வழித்தடம் மட்டுமே. நான் உன்னை இன்னும் உயரமான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கு உன் மதிப்பு அறியப்படும், உன் குரல் கேட்கப்படும், உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளியாக மாறும். நீ சொல்லுவாய், நான் காத்திருந்தது வீணாகவில்லை. மகனே, மகளே, இப்போது உன் இதயத்தை திறந்து கேள். இதோ என் ஆசீர்வாதம். உன் நாட்களில் தெளிவு இருக்கட்டும். உன் முடிவுகளில் ஞானம் இருக்கட்டும். உன் பாதையில் பாதுகாப்பு இருக்கட்டும். உன் உறவுகளில் உண்மை இருக்கட்டும். உன் வீட்டில் சிரிப்பு நிரம்பட்டும். உன் மனதில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். உன் வாழ்க்கையில் நன்மை தொடர்ந்து வரட்டும். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ எதை தொடர்ந்தாலும் அது வளமாக மாறும். நீ நினைப்பதை விட பெரிய வாழ்க்கை உன்னை காத்திருக்கிறது. மகனே, மகளே, இறுதியாக நினைவில் கொள். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் ஆசீர்வாதம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக வருகிறது. அதை சந்திக்க தயாராகு. ஆமேன். மகனே, மகளே, இன்னும் ஒரு முறை என் குரலைக் கேள். உன் ஆத்துமாவைத் தொட நான் பேசுகிறேன். நீ பலரிடம் புரிந்து கொள்ளப்படவில்லை. நீ சொன்ன உண்மைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. நீ நல்லது செய்தபோதும் நீதி உன்னோடு நிற்கவில்லை போல தோன்றியது. அதனால் நீ சோர்ந்தாய். சில நேரங்களில் பேசாமல் மௌனமாகிவிட்டாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், உன் மௌனம் கூட எனக்கு ஒரு ஜெபம். நீ பேசாமல் இருந்த கண்ணீர் எனக்கு ஒரு சத்தமான கூக்குரல். நீ யாரிடமும் சொல்லாத வேதனை என் இதயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகனே, மகளே, நீ உண்மையானவன், அதனால்தான் உன்னை சிலர் புரியவில்லை. நீ நேர்மையானவன், அதனால்தான் சிலர் உன்னை விட்டுச் சென்றார்கள். நீ நல்ல இதயமுள்ளவன், அதனால்தான் சிலர் உன்னை பயன்படுத்த முயன்றார்கள். ஆனால் கவலைப்படாதே, நான் உன் நீதியாக இருப்பேன். நான் உன் பாதுகாப்பாக இருப்பேன். நான் உன் பதிலாக நிற்பேன். நீ விளக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் உன்னை நியாயப்படுத்துவேன். இப்போது கேள். உன் வாழ்க்கையில் ஒரு மீட்டெடுக்கும் காலம் வருகிறது. நீ இழந்த மதிப்பு திரும்பக் கிடைக்கும். நீ இழந்த உறவுகள் சரியானவர்களால் மாற்றப்படும். நீ இழந்த சந்தோஷம் இரட்டிப்பாக திரும்பும். நீ சந்தித்த அவமானம் அதே இடத்தில் கௌரவமாக மாறும். மகனே, மகளே, நீ நினைத்தாய் என் வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிட்டது என்று. ஆனால் நான் சொல்லுகிறேன், இது முடிவல்ல, இது திருப்பம். இது விழுந்த இடமல்ல, இது எழும் இடம். நீ இப்போது இருக்கிற இந்த நிலை நிலைத்திருக்காது. நான் உன் சூழ்நிலையை மாற்றுகிறேன். நீ இப்போது பார்க்க முடியவில்லை, ஆனால் விரைவில் நீ காண்பாய். நீ காத்திருந்த செய்தி வரும். நீ எதிர்பார்த்த வாய்ப்பு திறக்கும். நீ வேண்டிய உதவி நேரத்தில் கிடைக்கும். மகனே, மகளே, இனி நீ பயப்படாமல் நட. சந்தேகப்படாமல் முன்னேறு. நான் உன் முன்பாக பாதையை திறக்கிறேன். கதவுகள் மூடப்பட்டாலும் கவலைப்படாதே, அது உனக்கானது அல்ல. ஆனால் நான் திறக்கும் கதவு உனக்காகவே. அதை யாராலும் மூட முடியாது. நீ உன் மதிப்பை மறந்துவிட்டாய். இப்போது நினைவில் கொள். நீ மதிப்புமிக்கவன். நீ அருமையானவன். நீ அன்புக்குரியவன். நான் உன்னை அப்படியே நேசிக்கிறேன், நீயாகவே. நீ மாற்றப்பட வேண்டியதில்லை அன்பை பெறுவதற்கு. நீ இருக்கிறதற்கே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மகனே, மகளே, உன் எதிர்காலம் இருண்டதாக இல்லை, அது வெளிச்சமாக இருக்கிறது. நீ சந்தித்த இரவு நீண்டதாக இருந்தது, ஆனால் விடியல் வருகிறது. அந்த விடியல் உன் வாழ்க்கையை மாற்றும். இனி குழப்பம் தெளிவாக மாறும். துக்கம் சந்தோஷமாக மாறும். பயம் தைரியமாக மாறும். சுமை சமாதானமாக மாறும். நீ நம்பிக்கை வைத்தால் நீ அனுபவிப்பாய். நீ நிலைத்திருந்தால் நீ உயர்வாய். நீ என்னை பிடித்துக் கொண்டால் நான் உன்னை விடமாட்டேன். இதோ என் இறுதி வார்த்தை உனக்காக. உன் காலம் வந்துவிட்டது. நீ காத்திருந்தது இப்போது தொடங்குகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது. அதை ஏற்றுக்கொள். அதை நம்பு.
அதை வாழ்ந்து காட்டு. மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும். ஆமேன். மகனே, மகளே, இன்னும் ஒரு முறை ஆழமாக உன் இதயத்துக்குள் பேசுகிறேன். நீ சில நேரங்களில் உன்னையே கேள்வி கேட்டாய். நான் போதுமா? என்னால உண்மையிலேயே சாதிக்க முடியும்? என்னிடம் இன்னும் என்ன குறை? அந்த கேள்விகள் உன்னை சோர்வடையச் செய்தது. உன்னை உன்னிடமே சந்தேகப்பட வைத்தது. ஆனால் இப்போது கேள். நீ போதுமானவன். நீ குறைவானவன் அல்ல. நான் உன்னை உருவாக்கிய விதம் தவறல்ல. நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டாய். அதனால்தான் உன் மதிப்பை குறைத்து நினைத்தாய். ஆனால் நினைவில் கொள், ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கிறது. நீ ஓட வேண்டிய ஓட்டம் உனக்கானது. நீ அடைய வேண்டிய இலக்கு உனக்காகவே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மகனே, மகளே, நீ தாமதமாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் நீ தவறான பாதையில் இல்லை. நான் உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு கொண்டு செல்கிறேன். நீ இப்போது புரியாத விஷயங்கள் பின்னால் பார்த்தால் தெளிவாகும். நீ இப்போது கஷ்டமாக நினைக்கும் காலம் நாளை உன் வலிமையின் சாட்சியாகும். நீ உன்னால் முடியாது என்று நினைத்த இடத்தில் நான் உன்னால் முடியும் என்று நிரூபிப்பேன். மகனே, மகளே, நீ யாராலும் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ யாரிடமும் மதிப்பு பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் கண்களில் நீ மிகவும் மதிப்புமிக்கவன். நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு நாளும் உன்னை விட்டுவிடவில்லை. இப்போது கேள். உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் வருகிறது. பழைய காயங்கள் ஆறத் தொடங்கும். பழைய நினைவுகள் வலியில்லாமல் மாறும். பழைய தோல்விகள் புதிய வாய்ப்பாக மாறும். நீ முன்னேறுவாய், மெல்ல, ஆனால் உறுதியாக. நீ விழுந்த இடத்தை மீண்டும் பார்க்கும்போது அது உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை நினைவூட்டும், நான் அதை கடந்து வந்தேன் என்று. மகனே, மகளே, நான் உனக்குள் ஒரு புதிய தைரியம் வைக்கிறேன். நீ முன்பு பயந்த விஷயங்களை இப்போது துணிவுடன் எதிர்கொள்வாய். நீ முன்பு தவிர்த்த பாதைகளை இப்போது நம்பிக்கையுடன் நடப்பாய். நீ முன்பு முடியாது என்றதை இப்போது சாதிப்பாய். இது உன் மாற்றத்தின் நேரம். நீ பழைய மனிதன் அல்ல, நீ புதியவன். உன் சிந்தனை மாறுகிறது. உன் மனம் வலிமையாகிறது. உன் வாழ்க்கை உயர்கிறது. மகனே, மகளே, இனி உன்னை குறைத்து பேசாதே. உன் வார்த்தைகள் கூட சக்தியுடையவை. நீ உன்னிடம் சொல்வது உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஆகையால் என்னால முடியாது என்று சொல்லாதே. என்னால முடியும் என்று சொல்லு. என்னால் தோல்வி என்று நினைக்காதே. நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பு. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். மகனே, மகளே, இதோ உனக்கான இன்னொரு ஆசீர்வாதம். உன் சிந்தனையில் தெளிவிருக்கட்டும். உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கட்டும். உன் செயல்களில் வெற்றி இருக்கட்டும். உன் பாதையில் பாதுகாப்பு இருக்கட்டும். நீ தொடும் ஒவ்வொரு விஷயமும் வளரட்டும். நீ செல்லும் ஒவ்வொரு இடமும் திறக்கட்டும். நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்லதும் நிறைவேறட்டும். நீ இனி பின்னால் இல்லை, நீ முன்னேறுகிறாய். நீ இழந்தவன் இல்லை, நீ உருவாக்கப்படுகிறவன். நீ முடிந்தவன் இல்லை, நீ தொடங்குகிறவன். மகனே, மகளே, நினைவில் கொள். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் ஆசீர்வாதம் உறுதியாக வருகிறது. உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறுகிறது. நீ நம்பு, நீ நிலைத்திரு, நீ காண்பாய். ஆமேன்.